என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அகஸ்தியர் பாட்டு இது. மனசை சரியா வைத்திருந்தோமானால் எந்த குறையும் நமக்கு வராது, எந்த மந்திரமும் நமக்கு தேவையில்லை என்றவர் சொல்றார். ரஷ்யாவில் 2 கைதிகள் இருந்தான். அந்த 2 கைதிகள்கிட்டையும் ஒரு விஞ்ஞான டாக்டர் போனார். நாளைக்கு 7ஆம் தேதி உங்களை 10 மணிக்கு 2 பேரையும் தூக்கில் போட போகிறாங்க. நீங்கள் தூக்கில் தான் சாகணும். ஆனால் எங்களுக்காக ஒரு உதவி உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டான். என்னான்னு கேட்டான் அவன் 2 பேரும். அதே 7ஆம் தேதி 10 மணிக்கு நாங்கள் தூக்கில் சாக வேண்டிய உங்களுக்கு பாம்பு கடிக்க வைக்கிறோம். பாம்பில் செத்து போயிடுவீங்க. எங்களுக்கு அதனால் என்ன ஆகும்னா பாம்பு கடிச்சு பெற்றவன் எப்படிலாம் சாவாங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டான். சாகிறதே எப்படின்னு சாக போகிறோம். அதே 10 மணிக்கு தூக்கில் செத்தாயின்னா பாம்பில் செத்தாயின்னா சரியான்ட்டான். 2 பேர் மேலேயும் 2 பாம்பை கொண்டாந்து போட்டான். பாம்பு கடிச்சுது, வாயெல்லாம் நுரை வந்தது, இந்த கடித்த இடம்லாம் நீளமாக போயிட்டுது, செத்து போயிட்டான். என்ன பெரிய விஷயம்னு கேட்டால் இந்த 2 பாம்புக்குமே விஷப்பல்லு கிடையாது. விஷப்பல்ல பிடுங்கிவிட்டு தான் பாம்பை தூக்கி எறிஞ்சான். பாம்பு கடித்தது உண்மை, ஆனால் விஷம் ஏற முடியாது. விஷம் ஏறாமல் இருந்தும் போதும் கூட அவன் செத்துட்டான். ஏன்? நம்ம பாம்பு கடிச்சிட்டுது அப்படின்னு நினைச்சான்ல, செத்து போட்டான். செத்தது பெருசு இல்லை, வாயில் நுரை வந்திருக்குது, கடித்த இடத்துல ப்ளூவாக இருக்குது. இதெல்லாம் பாம்பு விஷம் ஏறினா தான் வரும். விஷம் இல்லாத ஒரு பாம்பு கடிச்சு இது எப்படி செய்ய முடியும்? மனம் என்ற ஒரு பொருள் விஷத்தை உண்டாக்கிவிடும். விஷம் இல்லை என்றாலும் ஒரு பயத்தினாலே இந்த மனமே விஷமில்லாத இந்த உடம்பில் விஷத்தை உண்டாக்கிவிடும். அது மட்டும் இல்லை, இதுதானா இன்னுமே வேடிக்கை இருக்கு. ஒரு தென்னை தோட்டத்தில் ஒரு மரத்தை மட்டும் காய் பறிக்காமல் வச்சுருந்தான். ஏன்னா அதுக்கு கீழே பாம்பு புத்து இருக்குது. அது மேலே ஏறி இவன் கீழே வந்தால் புத்து மேலே தான் கால் வைக்கணும், கடிச்சிருமேன்னு சொல்லி அந்த தேங்காயெல்லாம் பறிக்கலை. அந்த ஊருக்கு ஒருத்தன் வந்தான், வெளியூருக்காரன். அவன் இதை எப்படி நோட்டம் பண்ணான். என்னடா அது காயெல்லாம் பறிக்காமல் இருக்கானேன்னு. ஓ, சாமிக்கு வேண்டி விட்டுருப்பானோ, ராத்திரிக்கு நம்ம பறிச்சிருவான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ராத்திரி 12 மணிக்கு சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். மரத்து மேலே ஏறினான். ஏறி தேங்காயெல்லாம் அதில் போட்டு கீழே எரிஞ்சு விட்டான். இறங்கின உடனே ஒரு பாம்பு கடிச்சு விட்டுது. இவனுக்கு பாம்பு கடிச்சதே தெரியாது. அமாவாசை இருட்டு, ஏதோ முள்ளு குத்திருக்குன்னு நினச்சிட்டு இவன் வந்துட்டான். வந்தால் வீட்டில் படுத்து தூங்கிட்டு காலைல 8 மணி இருக்கும். எழுந்து டீ கடையில் டீ குடிக்க போனான். பாம்பு கடிச்சது எப்போ? 12 மணிக்கு. 12 மணிக்கு கடித்த பாம்பு 20 நிமிஷத்தில் அவனுக்கு மயக்கம் வந்துடணும். அவன் அநேகமாக எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிருக்கணும் 8 மணிக்குள்ள. ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஏன்னா அவனுக்கு தெரியாது. டீ கடையில் வந்தான். டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தான். இந்த பாம்பு புத்து மரம் இருந்தது பாரு, அதுலேயே ஒருத்தன் தேங்காய் பறிச்சுட்டான்டா அப்படின்னு ஒருத்தன் பேசினான். அப்படியா? எப்படிடா பறிச்சான்? பாம்பு புத்து இருக்குது, எப்படி பறிச்சாவன் அப்படின்னு அவன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் தான் பறிச்சவன். இவனுக்கு ஞாபகம் வந்துட்டு, ஆஹா, அங்கே முள்ளு குத்துனது நம்ம நினைச்சோமே, அது முள்ளு இல்லை, அது பாம்பு போல இருக்கு அப்படின்னு அது பார்க்கறதுக்காக காலை குனிகிறதுக்குள்ள வாயில் உரையெல்லாம் வந்துவிடும். செத்தே போயிட்டான். இப்போ விஷம் அவன் உடம்புக்குள்ள போகாமலே ஒருத்தன் ரஷ்யாவில் செத்து போயிட்டான். விஷம் உள்ள போயும் கூட 7-8 மணி நேரம் அவனுக்குள்ள அந்த விஷம் வேலை செய்யாமல் இருந்தது. ஆனால் விஷம் போயிருக்குன்னு கேள்விப்பட்ட 2வது நிமிஷம் அவன் செத்து போயிட்டான். இப்போ இவ்வளவுக்கும் எது காரணம்? மனம்தான் காரணம். இந்த மனம் இல்லாததை உருவாக்குகிறது, இருப்பதை இல்லாமல் ஆக்குகிறது. எதை வேண்டுமானாலும் இந்த மனம் செய்யும். இந்த மனம் மாதிரி அற்புதங்களை செய்யக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த மனசை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் ஒரே ஊரில் பிறந்தான், ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தான், ஒரே காலேஜில் படித்தான். 2 பேரும் ஒரே சப்ஜெக்ட் பிலாசபி படித்தான். 2 பேரும் பேராசிரியரா அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே இருந்தான். நான் அங்கே வேலை செய்யும் பொழுது 2 பேருக்கும் 49 வயசு ஆகும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஒரே டாக்டர்கிட்ட போனால் 2 பேரும் மருந்து வாங்கி சாப்பிட்டான். இந்த ஹார்ட் வியாதி வந்தவங்கலாம்
கக்கூசுக்கு போகும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். பெரும்பாலும் அவங்க உள்ளே போகும்பொழுது தாபா போடாமல் ஒரு தண்ணி வாளியை எடுத்து வச்சு அப்படியே கதவை சாத்தி விடணும். ஏன்னா யமன் பொதுவாக எருவ மாட்டில் வருவான், சில பேருக்கு டிபிஎஸ் 50லேயே வந்துடுறான், சில பேருக்கு லாரியில் வர்றான். எதில் வருவான்னு சொல்ல முடியாது. இந்த ஹார்ட் அட்டாக் உள்ள பேஷண்ட்டுக்கெல்லாம் அங்கே டாய்லெட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். இவன் ஒரு முக்குனான்னு வச்சுங்க, நேராக போயிடுவான். அந்த மாதிரி ஒரு முக்குனா 7 மணிக்கு உள்ளே போனவன் 9 மணி வரைக்கும் வரல. ஏடா வரலையேன்னு சொல்லி உடச்சி பார்த்தா அப்படியே உட்காந்துக்கிறான் மேலே போனவன். இதை ஊரு பூரா தெரிஞ்சு போச்சு. 9-10க்கு இந்த ஒரே ஊரில் பிறந்து ஒரே மாதிரி படித்தானே அவன் காதில் விழுந்தது. தெரியுமா, டாய்லெட்டுக்குள்ளே போனாரான், அவ்வளோதான் செத்து போட்டாரான். அப்படியா நல்ல இவனுக்கும் அப்படியே வந்துட்டுது, இவனும் போயிட்டான். இப்போ என்ன இவனுக்கு வியாதியாலையா செத்தான்? வியாதியில் சாகலை, போயிட்டாங்கிறத கேள்விப்பட்டதுமே செத்து போயிட்டான். ஒரு பெரிய ஆஃபீஸர், அவருக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு வச்சுருந்தார், ப்ரமோஷனே கிடைக்கல. சரின்னு ரொம்ப வெக்ஸாக இருந்தார். இந்த கிளார்க் ஒருத்த வந்தான், சார் என்ன இருந்தாலும் நீங்கள் அதிர்ஷ்டக்காரர் சார். நான் என்னப்பா அப்படின்னு, எங்கள் ப்ரமோஷனே இல்லாமல் ரிட்டையர் ஆகிடும்னு நினச்சிங்களா இல்லையா? உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகிட்டுது, டெஸ்பேச் பண்ணியாச்சு. உங்களுக்கு ப்ரமோஷன் லெட்டரை டெஸ்பேச் பண்ணதை நானே கண்ணால் பார்த்துட்டு வந்திருக்கேன் சார், இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடும் பாருங்க அண்ணா. உண்மையிலேயே பார்த்தியாண்ணா? உண்மையில தான் சார் பார்த்தேன், நானே பார்த்தேன். அப்படின்னால வந்துட்டுதான் நல்ல கூட்டான். ப்ரமோஷன் லெட்டர் வர்றதுக்கு முந்தையே இவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி போயிட்டுது. இப்போ என்ன கெட்டது இல்லையா? அவனுக்கு போயிட்டான், செத்து போயிட்டான். ஒருத்தன் செத்தாங்கிறதுக்காக செத்தான்னா சரி, இவன் ப்ரமோஷனுங்கிறது நினைச்சதுமே செத்து போட்டான். இன்னொரு வேடிக்கை, ஒருத்தன் தனக்கே பத்திரிக்கை அடித்து கல்யாணத்துக்கு கொடுக்க போனான். அந்த கொடுக்க போன வீட்டில் ஒரு நாற்காலி, பழைய காலத்துல எல்லாம் கேன்வாஸ் இல்லாமலே நாற்காலி இருக்கும், இந்த கேன்வாஸ் துணி இருக்காது, அப்படியே பலகையே அப்படி இருக்கும், அதில் படுத்துக்கலாம். படுத்துருந்தால் அந்த கையில் 2 கட்டை இருக்கும், இந்த கட்டையை நீட்டி விட்டோம்னா இவ்வளோ தூரம் வரும், அதில் கால் வச்சுக்கலாம், கால் வச்சு தூங்கலாம். இந்த மாதிரி ஒரு நாற்காலி, அதில் போய் உட்காந்தான். காஃபி கொடுத்தாங்க, இந்த கையை விரித்து இந்த காஃபி வச்சு ஆற்றினான். இந்த வீட்டுக்காரன் சொன்னான், சார் உங்களை பார்த்தா எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்குது சார். அப்படியா? இதே மாதிரி ஒரு வியாழக்கிழமை காலையில் 10 மணி நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துட்டார் இந்த சேரில், உங்கள் மாதிரியே அந்த கையில் காஃபியை எடுத்து விரித்து ஆற்றினார் பாருங்கன்னால இவன் எந்திரிச்சுட்டான். ஏன் சார் எந்திரிச்சிட்டீங்க? நீ என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இது ஆற்றி குடிச்சாரு, விற்கினாரு, செத்து போட்டாருந்தாலும் சொல்ல போறேன். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லும் போதே புரிஞ்சு போச்சு பாட்டான். இப்போ இவனுக்கு என்னாச்சு, இவனுக்கு சமாளிச்சுக்கிட்டான். வரப்போகிறது என்னன்னு தெரிஞ்சு போனோடனே அவனுடைய மனம் அதை நாடாமல் போய்விட்டது. அப்படி எது வந்தாலும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் பெறக்கூடிய அளவுக்கு மனசை திடப்படுத்தி வைப்போமே, ஆனால் அதனால எவ்வளவோ பெரிய நன்மை உண்டு. மனசை எப்படி சார் திடப்படுத்துறது? ஒரு சில மார்க்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அது எல்லாருக்கும் அது மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் இப்போ டாக்டர்கள்லாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் இந்த மனசை பக்குவப்படுத்துறது தான். அதுக்கு பல்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், காலையில் எழுந்தோடனே ஒரு 10 நிமிஷமாவது ஒரு தியானம் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இந்த மனம் திடீர்னு வெளியே வராமல் மெல்ல மெல்ல வருவதற்கு பக்குவமாயிடும். குளிக்கிறதுக்கே கூட ஆயுர்வேத புஸ்தகத்தில் எழுதுகிறான், திடீர்னு போய் தண்ணியில் குளிக்காத. ஒரு 10 வயசு 20 வயசில் குளிக்கலாம், ஒரு 30 வயசு ஆகிட்டுனா அப்படி குளிக்கப்படாதுன்றான். குளிக்க போகிறதுக்கு முந்தி தண்ணீரை எடுத்து பாதத்தில் ஊற்றிக்கோ, அப்புறமா முழங்காலில் ஊற்றிக்கோ, அப்புறம் இடுப்பில் ஊற்று, அப்புறம் மார்பில் ஊற்று, அப்புறம் தலையில் ஊற்று. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குளிர்ந்த நீரையோ அல்லது வெப்பமான நீரையோ ஊற்றி கொண்டே வந்தால் ஹார்ட் அதுக்கு தயாராகிடுது. அதாவது இவனுடைய வெப்பத்தையோ அந்த குளிரையோ கிரகிக்கிற ஒரு சக்தி உடம்புக்கு உண்டாகி விடுகிறது. இந்த உடம்பில் இன்னொரு வேடிக்கை இருக்குதுங்க. அதாவது எப்பொழுதும் ஒரே விதமான வெப்பநிலையை காப்பாற்றினால்தான் உடம்பு சரியாக இருக்கும். இதுக்கு மேலே சில பேர் சூடாக காப்பி குடிப்பான். அப்போ என்ன பண்ண தெரியுமா, உடம்பு ஒரு குளிர்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும்.
வெப்பத்தை உள்ளே அனுப்பின உடனே தானே குளிர்ச்சியை உண்டாக்கிக்கும். அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா உஷ்ணத்தை உண்டாக்கிக்கும். உடம்புக்கு ஒரு இயற்கை அது. அப்படி உண்டாக்கவில்லை என்றால் இந்த சமநிலை கெட்டுவிடும். சமநிலை கெட்டுவிட்டால் அவனுக்கு எல்லா வியாதியும் வரும். அப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்கணும்னு சொல்லியிருக்கிறான். 30 வயசு ஆகிட்டனாலே இப்படி தான் குளிக்கணும்னு இருக்கான். சில பேருக்கு 10 மணி ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு போகணும். 9 மணிக்கு டவுன் பஸ். 9 மணிக்கு டவுன் பஸ்னா எப்படி தயாராகணும்? 8:30 மணிக்கே வீட்டை விட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி போகணும். அப்படி போனால் ஒழுங்காக இருக்கலாம். ஆனால் சில பேர் 8:30 மணிக்கு தான் குளிக்க ஆரம்பிப்போம். 8:30 மணிக்கு குளித்து அதுக்கு பிறகு சாப்பிட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடும் பொழுது எத்தனையோ ஸ்ட்ரெஸ் அவனுக்கு உண்டாகுது. எவ்வளவோ துன்பங்கள் மனசில் உண்டாகுது. இந்த துணி கூட இல்லாமல் குளிக்கப்படுவான், சோப்பு இல்லாமல் குளிக்கப்படுவான். அங்கேருந்து ஒரே திட்டுன்னு திட்டுவான் பொண்டாட்டி. இதெல்லாம் எடுத்து வைக்கப்படாதான், நீங்கள் எடுத்துக்கிட்டு போகப்படாதான்பா அவள். இப்படி ஒரு 2 பேருக்கும் ஒரு தகராறு நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி குளிக்கிறத கூட நாம் சரியாக செய்யவில்லை. சாப்பிடுவதையும் மெதுவாக சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கே ஒரு அடையாளம், ஒரு முறையெல்லாம் இருக்குது. ஒரு ஜென் புத்திசத்தில் ஒரு பெரிய ஞானி, அவருக்கு ஞானம் வந்துட்டுன்னு சொல்லி அவரை பார்க்குறதுக்காக மற்றவங்கெல்லாம் போயிருந்தாங்க. போயிருந்தோடனே அவங்ககிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு ஞானம் வந்ததுன்னு கேள்விப்பட்டோம். இந்த ஞானம் வந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் ஏதாவது இருக்குதா, நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே அவர் சொன்னார், நான் எப்பொழுது குளிக்க வேண்டுமோ அப்பொழுது குளிக்கிறேன், எப்பொழுது சாப்பிட வேண்டுமோ அப்பொழுது சாப்பிடுகிறேன், எப்பொழுது தூங்க வேண்டுமோ அப்பொழுது தூங்குகிறேன். இதுதான் எனக்கு ஞானம் கொடுத்த பலன்னார். போனவெல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிறான். இதான் நாம் செய்கிறோமே, இது என்ன புதுசாக ஞானம் வந்தோடனே இவர் செய்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டான். நீங்கள் செய்கிறதுக்கு நான் செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுயா. நான் குளிக்கிற போது குளிக்கிறத தவிர வேறு எதையும் செய்ய மாட்டேன். நீங்கள் என்னென்னத்தையோ நினச்சிக்கிட்டு குளிக்கிறீங்க, நான் குளிக்கிறத மட்டும்தான் செய்கிறேன். சாப்பிட்ற போது உப்பு இல்லைன்னா கூட உரப்பு இல்லைன்னா கூட நாம் சாப்பிட்றவங்க அதை நினச்சிக்கிட்டு தான் நான் சாப்பிட்றேன். அது இல்லை இது இல்லை, வாங்கினா என்ன, அது பண்ணா என்ன, இப்படி படிச்சிருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு நான் சாப்பிட்டேன்னா இது சாப்பிட்றது அல்ல. சாப்பிடுவதற்கும் குளிப்பதற்கும் தூங்குவதற்கும் கூட முறைகள் இருக்கின்றன. ஞானம் என்பது அதுதான் என்று அவர் சொன்னார். அப்போது மனசை ஒருநிலைப்படுத்துகின்ற அந்த முறை இருக்குது, அது வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு செயலிலேயுமே மனசை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாதிரி படுத்தி கொண்டிருந்தால் மனம் நாம் சொன்னபடி கேட்கும். ஒரு கியாபி விஸ்வநாதன் ஒரு பெரிய தமிழறிஞர் இருந்தார். அவர் ஒரு கல்யாணத்தில் பேசினார். அந்த மணமகனுக்கு புத்தி சொல்கிறார். அடக்கி பார், யார மனைவியை 3 தரம் சொன்னார் வேகமா, அடக்கி பார் அடக்கி பார்னார். 3ஆம் தரத்துக்கு பிறகு சொன்னார், அடங்கவில்லையா அடங்கி போ. இதை முந்தையே சொல்லியிருக்கலாம், சொன்னால் அவனுக்கு மனசில் தைக்காது. அதனால ஏதோ முயற்சி பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுடா, உன்னால் முடியாது, நீ அடங்கி போடுனார். அதான் ஒரு சாமியார்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், சாமி என் மனைவியை என்னால் அடக்க முடியல, எத்தனையோ மந்திரம் தெரிஞ்சவங்க நீங்கள், இந்த மனைவியை அடக்கிற மந்திரத்தையாவது எனக்கு சொல்லப்படாதான்னு. டே அது தெரிஞ்சால் நான் ஏன்டா சாமியார் ஆவேன், அது தெரியாதனால்தான்டா நான் சாமியார் ஆகியிருக்கிறேன்னா. மனைவியை கூட அடக்க முடியாமல் தான் சாமியாராக போயிருக்கிறான். ஆகையினால இதற்கெல்லாம் மந்திரங்கள் கிடையாது, இதற்கெல்லாம் பழக்க வழக்கங்கள் கிடையாது. இதையெல்லாம் நிதானித்து பார்த்து கொண்டு என்ன எப்படி செய்யலாம் எப்படி இருக்கலாம்னு அவங்கவுங்க முறையில் அதை அடக்கி கொள்வது தான் வாழ்க்கையாகும். அப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ முறைகள் நமக்குள்ளே இருக்கிற சக்திகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து பழக வேண்டும். சிறிய பிள்ளைகளோடு பழக வேண்டும். சில பேர் பெரிய படிப்பு படிச்சுட்டாலோ வயசாயிட்டாலோ சின்ன பிள்ளைய கண்டா என்ன இதெல்லாம் சத்தம் இருக்குது, எல்லாம் அத்துக்கிட்ட பார்த்தாண்ட அப்படிம்பான். அவன் உருப்ப மாட்டான்னு. அவனுக்கு 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அர்த்தம். சின்ன பிள்ளைன்னா கொஞ்சணும், அதை பார்த்து நீ பழகணும். அதுக்கு அது செய்கிற லீலைகளிலே உங்களை இழக்க வேண்டும். அது மாதிரி ஒவ்வொரு இன்பம், இந்த உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் இருக்குது, அந்த இன்பங்கள் எல்லாம் நாம் ஈடுபட வேண்டும்.
அவைகளெல்லாம் ஒரு அழகான செடி, அழகான பூ. அந்த பூவை ரசிக்க உங்களுக்கு தெரிய வேணும். பேர்ட்ஸ்வர்த்துன்னு ஒரு பெரிய இயற்கை கவிஞர், அவன் டேஃபடில்ஸ்னு ஒரு பூவை பார்த்தான். மலைக்கு மேலே பார்த்தான், மலையிலேருந்து அந்த ஸ்லோப்பில் நடந்து வந்தான். எல்லா இடத்துலையும் அந்த பூ மஞ்சளாக இருக்கும். அந்த பூ அதை பார்த்துக்கிட்டே வந்தான். அது கீழே எல்லாம் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஏரி, அந்த ஏரி கரையிலெல்லாம் இருக்குது, மரத்துங்களையெல்லாம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன அழகாக இருக்குது அப்படின்னு போய் அதெல்லாம் பார்த்துட்டு நான் போய் என்னுடைய படுக்கையில் படுத்துட்டேன். படுத்து நான் எழுகிறேன். நான் எழும்பொழுது என் மனசுக்குள்ளே அந்த டேஃபடில்ஸ் எழுகிறது. அந்த பூவை நான் மறக்க முடியவில்லை. நான் படுத்தால் படுக்கிறது, எழுந்தால் எழுகிறது. இதுதான் ஆண்டவன் எனக்கு கொடுத்த தனிமையில் கொடுத்த இனிமை என்று எழுதியிருக்கிறது. பிளிஸ் ஆஃப் சாலிட்யூட் என்றவன் சொல்லுவான். தனிமையாக இருக்கிற பொழுது இவைகளையெல்லாம் நினைத்து பழகுவதற்காக கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லுகிறார். அது மாதிரி எல்லா இன்பங்களிலும் ஈடுபடுகிறவர்களுக்கு வியாதி வராது. வந்த வியாதிக்கு குறைச்சலான மருந்துலேயே அவனுக்கு குணமாயிடும். ஆனால் பல பேருக்கு அப்படி இல்லாமல் எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் குணமாகலை. என்ன காரணம்? அவன் மனம் அடங்கவில்லை. அவன் மனத்தை ரசிக்க அவன் பழக்கவில்லை. மனைவி சமைச்சுக்கிறா, தன்னுடைய மனைவி எவ்வளவோ கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிறா. ஒரு நாளைக்கு சமையல் நல்லா இல்லையா, ஏமா இன்னைக்கு நல்லா இல்லை, ஏன் உப்பு அதிகம் போட்டு அப்படின்னு விசாரிக்கலாம். மூதேவி மூதேவி என்னைக்கு உப்பை நீ போட்ட, இன்னைக்கு போட. தோசை நல்லா இல்லைன்னா என்ன சொல்கிறான்? நீயும் கருப்பு, நீ சுட்ட தோசையும் கருப்பு, போடி அப்படிங்கிறான். இவனுக்கு 25 வயசுலேயே வந்தாலும் வந்துடும் ஹார்ட் அட்டாக். அதனால் எதையுமே ரசித்து பழக வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் மற்றவர்களோடு பேசுவதிலும் பழகுவதிலும் கூட தாராளமாக நம்முடைய மனத்தை விசாலப்படுத்திக் கொள்வோமே. ஆனால் நமக்கு வருகிற இன்பம் நம்முடைய மனசை ரெகுலேட் பண்ணும். அந்த ரெகுலேட் பண்ணவில்லை என்றால்தான் அந்த மனசினாலே நமக்கு ஒரு வெப்பம் உண்டாகும். அது நீங்கள் யோகங்கள் எல்லாம் செய்கிறவர்களுக்கு அந்த வெப்பம் என்ன என்று தெரியும். உங்களுக்கே தெரியும். சில நேரத்தில் ஒரு கோபம் வந்ததுன்னா உடம்புல ஒரு பெரிய அனல் உண்டாவதை நீங்கள் ரசித்திருப்பீர்கள். ஒரு இன்பம் உண்டானால் அந்த அனலெல்லாம் குறைந்து போவதை நீங்கள் கண்டிருக்கலாம். ஆக உடம்புக்குள்ளேயே இந்த மாதிரியான வேறுபாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆகையினால் எந்த வகையிலே இதை பார்த்தாலும் மனத்துக்குள்ளே எத்தனையோ அற்புதமான செய்திகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைகளெல்லாம் நாம் உணரவில்லை என்றால் அதுதான் வியாதியாகும். ஒருத்தன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே உள்ளவன் சொல்லிட்டு வந்தான், இந்த நாருக்கு இன்னென்ன மாதிரி பைத்தியம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியே ரொம்ப பெரிய வேடிக்கை. சர்ச்சில் ஒரு நாள் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனார். போகும்போது அங்கேருந்து ஒரு கொஞ்சம் குணமாகி வெளியில் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் சர்ச்சில் விசாரித்தான், யார் நீங்கள், எங்கே போகிறீங்கன்னு. நான் தான் இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி சர்ச்சில் அப்படின்னார். அவன் சொன்னான், போங்க போங்க எல்லாம் சரியாக பண்ணும். நானும் அப்படி தான் போனேன், சரியாக போச்சுன்னா. இப்படி சில பைத்தியங்கள் வெளியான பிறகும் கூட பைத்தியமாக போகும். அந்த மாதிரி அவன் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பைத்தியம் பிடிச்சின்னு சொல்லிகிட்டே வந்தான். 10ஆம் நம்பர் ரூமுக்கு போனோடனே ஒருத்தன் லாலி லாலின்னு சத்தம் போட்டான். இந்த போனவன் கேட்டான், இவன் ஏங்க லாலி லாலின்னு சத்தம் போடுறான். லாலின்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளை இவன் காதலிச்சான், காதல் கை கூடலை, அன்னையிலேருந்து இவன் பைத்தியமாயிட்டான், அவள் பேரையே சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லி 11, 12 இப்படி பார்த்துட்டே போந்தான். 15ஆவது ரூம்லேயும் ஒருத்தன் இதே மாதிரி லாலி லாலின்னு சத்தம் போட்டான். போனவன் கேட்டான், ஏன் சார் இவனும் அந்த பொண்ணை காதலிச்சானோ? இல்லைடா, காதலிக்கல. இவனும் அந்த பொண்ணால் தான் பைத்தியமானான். ஆனால் ஒரே மாதிரி இல்லை. அவன் அந்த பொண்ணை காதலிச்சதுனால பைத்தியமானான், இவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால பைத்தியமானான். ரெண்டும் ஒரு மாதிரி தானே தவிர ஒரே மாதிரி இல்லைன்னா. அங்கே போனால் தான் அந்த உண்மை தெரியும். ஒரு மாதிரி வேற, ஒரே மாதிரி வேறேன்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு முறைகள் இந்த உலக வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் புரிந்து கொண்டு விடுவோமே ஆனால் ஒரு வாழ்க்கை மிக பெரியது. ஆனால் ரசிக்க தெரிந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் கைக்கு அடங்கு போய்விடும், மிகவும் சிறியது. அதாவது
ஔவையார் அதிகமான ஒரு பெரிய ராஜாவை பார்க்கறதுக்கு போனால் அவன் பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு அவ்வளவு வேலை. ஆனால் இவளுக்கு சாப்பாடு நிறைய நேரத்துக்கு வந்துவிடுது, எல்லா விதமான உபச்சாரங்களும் நடக்கின்றன. ஆனால் ராஜா மட்டும் வர மாட்டேங்கிறான். அவளுக்கு கோவம் வந்துடுச்சு. போடா, இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக நான் வந்தேன், போ அப்படின்னு கிளம்பிட்டா. எல்லாரும் ஓடி போய் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த அம்மா ஓடி போட்டாங்க, நீங்கள் வல்லேறிட்டு அப்படின்னு. அவன் ஓடியாந்தான் ராஜா. இந்த வேலைகளில் இருந்ததுனால பார்க்க முடியலம்மா, நான் மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னான். ஏயா, இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக அவருடைய அரண்மனைக்கு நான் வந்தேன்னா, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே, நான் எந்த திசைக்கு போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும்டா. உன்னோடு பார்த்து பேசி நீ என்ன சொல்லுகிறாய், நான் என்ன சொல்லுகிறேன்னு ஒரு 2 பேரும் கலந்து விடுவதற்காகத்தானே வந்தோம். பெரிதே உலகம் பேணினர் பலரே. உலகம் ரொம்ப பெருசுப்பா. என்னை பேணுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நீ மட்டும்தான் ராஜா, நீ பேணவில்லை என்றால் எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை. நான் நினைத்தால் எதையும் பெற முடியும். அப்போது அந்த காலத்தில் ஒரு உலகம் ரொம்ப பெருசுங்கிறது உண்மை. இப்போ உலகம் ரொம்ப சின்னது, மிகச்சிறியது. நம்ம டிவி போட்டியிலேயே உலகம் அடங்கி போயிட்டுது. ஆனால் அப்போ அப்படி இல்லை. எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அக்பர் ஒரு சண்டையை திரும்பி, அந்த சண்டை வெற்றியா தோல்வியான்னு தெரிந்துக்கிறதுக்காக 10 நாள் தவம் கிடந்தார். ஏன்? சண்டைக்கு போனவெல்லாம் வெற்றி பெற்றானா தோல்வி பெற்றானாலும் தெரிஞ்சு இந்த செய்தியை கொண்டு வந்து சொல்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை. அவ்வளவு பேரை வந்து திரும்பி சொன்னாதான் தெரியும். அந்த 10 நாள் வரைக்கும் இவருக்கு தூக்கம் வரல. அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறார். இப்போ என் பையன் கிரீஸில் இருக்கிறான். அவங்க முதலாளிக்கு 108 கப்பல் சொந்தம். அவளுக்கு அவர் லேடி, ஒரு லேடிக்கு 108 கப்பல் சொந்தம். ஒவ்வொரு நாளும் கம்ப்யூட்டரில் அப்படி ஒரு பட்டனை தட்டி 78வது கப்பல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துப்படுறா, எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய கண்டிஷன் என்ன, அவங்க கூட பேசுகிறா. ஏதாவது பிரச்சனை என்ன. இப்போ ஒரு பெண் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இவ்வளவு கப்பலையும் நிர்வாகம் பண்ண முடிகிற ஒரு காலம் இந்த காலம். ஆனால் அந்த காலம் அப்படி அல்ல. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஔவையார் சொல்றா, உலகம் பெருசு, என்னை பேணுகிறவர்கள் பலர், போ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றா. இந்த தன்னம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அப்பொழுது உலகம் பெரிதாக இருந்த பொழுது தன்னம்பிக்கை இருந்தது. உலகம் இப்பொழுது கைக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை சுத்தமாக போயிடுது. என்ன செய்யறதுன்னே தெரியல. வேலை கிடைக்காதுன்னா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலைங்கிறான். அப்போது அந்த அளவுக்கு அவன் படித்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிட்டான். எப்படி வேணாலும் இருக்க முடியும். நம்முடைய மனசுக்கு உள்ளே ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு தான் ஆத்மான்னு பேர். அந்த பல பேருக்கு ஆஸ்மான்னா என்னன்னு தெரியும். லொக்கன்னு இருப்புறானே அதானே ஆஸ்மான்னு கேட்பான். ஆத்மான்னா பல பேருக்கு தெரியாது. ஆத்மா எல்லாருக்கும் இருக்கிறது, ஆனால் அதை தெரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். அதாவது இப்போ ஒருத்தர் ஆஃபீஸுக்கு போகிறார், பேங்குக்கு போகிறார், வண்டியை பூட்டினார், சாவியை எடுத்து பைக்குள்ளே போட்டார், கேஷ் கவுண்டருக்கு போனார், கையில் வச்சிருந்த பேக்கை திறந்தார், ஜிப்பை திறந்து அதிலேருந்து செக்கை எடுத்து கொடுத்தாரு. அவன் பணத்தை கொடுத்தான், எண்ணி பார்த்தாரு, வாங்கி பைக்குள்ளே வச்சுட்டாரு. வச்சுட்டு திரும்பி வர்றார். திரும்பி வரும்போது கார் சாவியை அந்த கவுண்டர்லேயே வச்சு விட்டார். அவருக்கு தெரியாது. திரும்பி வரும்பொழுது மனசு சொல்லுது, என்னத்தையோ விட்டுட்டே அப்படின்னு மனது சொல்லுது. மனது சொல்றது அவருக்கு தெரியுது. ஆனால் மனசு எதை விட்டா என்று சொல்லவில்லை. என்னமோ விட்டேன்னு தான் சொல்லுது. இவனையே திரும்பி பார்க்குறான், எல்லாம் சரியாக தானே இருக்குது, உளுத்தையும் விடலையே, இன்னும் விட்டது மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகுது அப்படின்னு நினச்சிட்டே வர்றான். கீழே இறங்கி வந்து காரை திறக்கணுங்கிற பொழுது பையில கையை விட்டு பார்க்குறான், சாவியை காணும். ஆஹா, இதைத்தான் சொல்லியிருக்குது, நாம் எதையோ விட்டோம்னு நம்முடைய மனசு சொன்னிச்சதே, அது கார் சாவியைத்தான் என்பதை பின்னாலே தெரிந்து கொண்டு வேகமாக ஓடினா கேஷ் கவுண்டரில். அந்த கிளார்க்கு நீங்கள் வருவீங்கன்னு எடுத்து வச்சிருக்கேன் சார் அப்படின்னு கொடுத்தார். இப்போ இதை சொல்லியது யார்? மனம் அல்ல, இதை சொல்லியது உள் உணர்வு என்று பெயர். அந்த உள்ளுணர்வுக்கு தான் ஆத்மா என்று பெயர். அது நேரடியாக பேசாது, மனசுக்குள்ளே இருந்து அதுக்கு உள்ள ஆழத்தில் இருந்து பேசும். நான் ஒரு கிராமத்துக்கு பேச போனேன். அங்கே லாட்ஜ் கிடையாது, ராத்திரி திரும்புறதுக்கு வண்டி கிடையாது. ஒரு விவசாயி அவர் தான் கூப்பிட்டுருந்தார்.
அவர் வீட்டிலேயே படுத்திருந்தேன். ஒரு சிறிய அறை, இந்த பக்கம் நெல் மூட்டையாக அடிச்சுக்கிறான், இந்த பக்கம் உர மூட்டையாக அடிச்சுக்கிறான். இதுவும் நெடி இதுவும் நெடி, இந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் தூங்க முடியாமல் தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் பல நாள் தூங்காததுனால எனக்கு தூக்கம் வந்துடுது. 25 வாட்ஸ் பல்பு மேலே இருக்குது, அது எனக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு போயிட்டார் அவர். ராத்திரி 1:30 மணி இருக்கும். 1:30 மணி திடீர்னு எந்திரிக்கிறேன். நான் 1:30 மணிக்கு எழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு படுக்கவில்லை. ஒன்றுக்கு போகணும் அப்படி போகணும்னு ஒரு நேச்சர் கால் வந்து நான் எழவில்லை. ஒரு குளிர் அதிகமாக அடிச்சது அதனால முடிச்சுக்கிட்டோமா, அதுவும் இல்லை. யாரும் கூப்பிட்டார்களா, ஒருத்தரும் கூப்பிடவில்லை. இப்போ இவ்வளவு காரணம் வந்தால் தானே நம்ம எந்திரிக்க முடியும். திடீர்னு எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னா காலை முந்தி தானே வைக்கணும். முந்தி வைக்காதடா அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ஆக்ட் பண்ணுவோம்? அதே மாதிரி காலை பின்ன வைக்கிறதுக்கே என்னுடைய முயற்சி நடக்கிறது. முன்ன வைக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் சொல்லுகிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில நான் கீழே குனிஞ்சு பார்க்குறேன், ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதற்கும் எனக்கும் 1.5 அடி தான் வித்தியாசம். இந்த பாம்பு வருகிறது என்று என் கண் சொல்லவில்லை, ஏன்னா நான் தூங்கினேன். யாரும் பக்கத்திலே சொல்லவில்லை, ஏனென்றால் யாரும் இல்லை. அந்த பாம்பு போவதை நான் எப்படி உணர்ந்து கொண்டேன்? அதற்கு பெயர்தான் ஆத்மா, ஆத்ம சக்தி. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று மணிவாசகர் பேசுகிறார். நமக்கு உள்ளேயே இருக்கின்ற ஆத்ம சக்தி நம்முடைய உடம்புக்கு வெளியிலே வந்து நாம் தூங்கும் பொழுதும் அது தூங்காமல் இருக்கும். அது நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கும். இதுக்கு தான் பயோ எலக்ட்ரிக் சென்சேஷன் இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு வேறு வேறு பேர் சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு படுத்தா அந்த நேரத்துக்கு எந்திரிச்சுடலாம். நான் ஒரு சினிமா படத்தில் நடித்தேன், பெரிய மனுஷன்னு. நான் நடித்ததுனாலேயே என்னமோ அது ஓடவே இல்லை. சத்யராஜ் படம். அந்த சத்யராஜோட நான் நடித்தேன்னு எங்கள் ஊரில் போய் சொன்னேன். அப்படின்னா இன்னும் யாராவது நடித்தாங்கன்னு. நான் வந்து இன்னும் பல பேர் நடித்தாங்க. ரவளி தான் கதாநாயகி, அதுலேயே நடிச்சிங்க அப்படிங்கிறான். ரவளி நடிச்சதான் ஒத்துக்கிட்டாங்க. சத்யராஜ் சொல்லவும் அவன் ஒத்துக்கவே இல்லை. அப்போது அது ஊட்டியில் நடந்தது. நான் ஒரு 8 சீன் தான் நான் நடித்தேன். ஆனால் ஒரு 15 நாள் அதுக்காக ஷூட் பண்ணான். எனக்கு அந்த குளிர் காற்று ஒத்துக்காது, இந்த உதகமண்டலத்து காற்று. நான் சொல்லிட்டேன், என்னால் அங்கே இருக்க முடியாது, நான் மேட்டுப்பாளையத்தை தங்கிறேன், காலையில் வந்துடுவேன்னு சொன்னேன். இல்லை சார், தினம் நீங்கள் வர்றது கஷ்டம். நான் வந்துடுவேயா, நீ கவலைப்படாதியா. 6:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்துடணும். 6:30 மணிக்கு நம்ம வரலன்னா அவன் லொக்கேஷனை தேட போடுவான். எல்லாருமே போடுவான். எங்கே போயிருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அவன் 6:30 மணிக்கு தான் முடிவு பண்ணுவான் எங்கே போகிறதுன்னு. அப்போ 6:30 மணிக்கு போகலைன்னா அங்கே லொக்கேஷனுக்கு போக முடியாது. லொக்கேஷனுக்கு போகிறது மட்டும் இல்லை, அங்கே 6:30 மணிக்கு போனோன்னா என்ன பண்ணுறான், நம்மளையா படம் பிடிக்கிறான்? நம்மளை படம் பிடிக்கிறது ராத்திரி சாயங்காலம் ஆகிடும். கதாநாயகன் கதாநாயகி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தான் அப்புறம் நம்மளெல்லாம் பிடிப்பான். ஆனால் போன உடனே 6:30 மணிக்கே பெயிண்ட் அடிச்சுவான் மூஞ்சில். அப்படியே உட்காந்துருக்கணும். நான் வினு சக்கரவர்த்தியை கேட்டேன், ஏன் சார் 4 மணி 5 மணி தானே நம்மளை படம் பிடிக்க போகிறேன், அதுக்கு ஏன் சார் இப்போவே அடிக்கிறான் மூஞ்சில் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு புதுசு, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இது மாதிரி பெயிண்ட் அடிக்கலைன்னா நீங்கள் அங்கே எங்கே பார்த்துட்டு எங்கேயாவது போடுவீங்க. உங்களை தேடுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பணும். அதுக்காக தான் எங்கேயும் போக முடியாமல் உங்களுக்கு ஒரு வேஷத்தை போடுறான்னு. அதில் 3 மணிக்கு எழுந்தாதான் என் காலை கடன்கள் எல்லாம் முடித்து 4:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது மேட்டுப்பாளையத்தில், அதை பிடிச்சி நான் 6:30 மணிக்குள்ளே போய் சேரணும். 15 நாளும் ஒரு நாள் கூட தவறாமல் 3 மணிக்கு எழுந்துக்கிறேன். 3 மணிக்கு எழுந்து எனக்கு பழக்கம் கிடையாது. லாட்ஜ் பையன்கிட்ட சொன்னோன்னு வச்சுங்க, 3 மணிக்கு எழுப்பிவிடுயான்னு எழுப்பிவிடுவான். எப்போ? பகல் 3 மணிக்கு எழுப்பிவிடுவான். அதனால் அவங்ககிட்டையும் சொல்ல முடியாது. யார், நான் அலாரம் எடுத்துகிட்டு போகல. ஆனால் ஒரு நாள் கூட நான் தவறாமல் 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன். 4:30 மணி பஸ்ஸை தவறாமல் பிடிச்சிக்கிறேன். எப்படி இது முடிந்தது? பழக்கத்தினால் முடியும், பழக்கம் இல்லை. இது பழக்கம் இல்லாமலே எப்படி முடியும்? அதுக்கு தான் சிரத்தை என்று நம்முடைய ஞானிகள் பெயர் சொல்வார்கள். இந்த சிரத்தை என்பதை தீர்மானிப்பது ஆத்மாதான். நம்முடைய ஆத்மாவுக்கு சொல்லிவிடுங்கள் 3 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அந்த பயோ கிளாக் அதுகிட்டே இருக்கு. அது உடனே 3 மணிக்கு நிச்சயமா நம்ம எழுப்பிவிடும். நீங்க அலாரம் வச்சா கூட 3 மணிக்கு எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவான். அதனால் இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணவே முடியாது, உங்களை எழுப்பி விட்டுடும். அதையெல்லாம் செய்வது உடம்புக்கு உள்ளே இருக்கிற ஆத்மா தான். நான் ஒரு நாள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன்.
அன்னைக்கு தூக்கம் இல்லை. அடுத்த நாள் கோயம்புத்தூர், அன்னைக்கும் தூக்கம் இல்லை. 3வது நாள் நாமக்கலுக்கு தான் போயிட்டு வந்தேன், பஸ் கிடைக்கல, அன்னைக்கும் தூங்கவில்லை. 3 நாள் நான் சரியாக தூங்கலை. 4வது நாள் இன்னைக்கு எல்லா தூக்கத்தையும் சேர்த்து தூங்கணும்னு முடிவு பண்ணி ராத்திரி 7 மணிக்கு தூங்கலாம்னு போனால் ஒரு ஃபோன் வந்தது. சார், நான் அன்னூர் லட்சுமணன் பேசுகிறேன்னார். அன்னூர்னா உங்களுக்கு தெரியும், அன்னூர் சக்தி ரோட்டில் இருக்குது, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில். அந்த ஊரை அவர் சொல்கிறாரு. எனக்கு காதில் எப்படி விழுது, அல்லூர் அப்படின்னு காதில் விழுது. எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் அல்லூர்னு ஒன்று இருக்குது, 9 கிலோமீட்டரில், திருச்சிக்கு பக்கத்தில். நான் அன்னூர் லட்சுமணன் பேசுகிறேன் சார், உங்களை வந்து பார்க்கணும். வாங்களே, நீங்கள் தூக்கிட்டுவீங்களோ? என்னையா அல்லூர்லேருந்து வர்றதுக்கு 9 கிலோமீட்டர் என்னையா தூக்கம்? சார், நான் அன்னூர்லேருந்து பேசுகிறேன், கோயம்புத்தூர் அன்னூர். ஓ ஆமையா ஆமையா, நீங்கள் வாங்க அப்படின்னு. நான் வரும்போது ராத்திரி 2 மணி ஆகிடுமே சார், வாங்கயா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவர் ராத்திரி 2 மணிக்கு வரேன்றார். அவர் எதுக்கு வர்றாருன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு அட்மிஷனுக்காக. அதுக்கு வராமலே இருந்துக்கலாம், ஏன்னா நான் சொல்லி எவனும் கொடுக்க போகிறதில்லை. இருந்தாலும் அவருக்கு என்னமோ அங்கே வேலை செஞ்சானே அவங்ககிட்ட கேட்போம்னு அவர் வர்றார். வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். ராத்திரி 2 மணிக்கு வந்துட்டாருங்க. வீட்டில் வாசல் கேட்டு, இரும்பு கேட்டு, அப்புறம் ஒரு நடை, ஒரு 6 அடி அகலம், அதுக்கப்புறம் நிலைவாசல், அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஹால், அங்கே படுத்துக்கலாம். இவர் வாசல் வந்து காலிங் பெல்லை பார்த்தார். காலிங் பெல்லு யாருக்குமே தெரியாத இடத்துல தான் வைப்பாங்க, இல்லைன்னா கண்டவன் லொட்டு லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அது ராத்திரியில் தெரியுமா? தெரியாது. உடனே அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து சார் அப்படின்னார். அவர் மென்மையான சுபாவம் படைத்தவர். சார்னார். இந்த 3 நாள் தூங்காதவன் இந்த சாரில் எழுந்திரிக்க முடியுமாங்க? 3 கேட்டுக்கு வெளியில் சத்தம் போடுறாரு அவர். நான் எப்படி எந்திரிக்க முடியும்? அடித்தாலே எந்திரிக்க முடியாத தூக்கம். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது நான் உடனே முதல் குரல்லையே சார் அவர் சொன்னதுமே, யார் லட்சுமணனா அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கேன். கேட்டு வெளியே வந்துட்டேன். வந்து நான் கேட்டேன், ரொம்ப நேரமாக நீங்கள் கூப்பிட்றீங்களா சார்? ஏன்னா நம்ம தூக்கம் எனக்கு தானே தெரியும், அவ்வளோ நேரம் இவர் கஷ்டப்பட்டுருப்பாரோன்னு நினச்சிக்கிட்டு நான் கேட்டேன். இல்லை சார், ஒரே ஒரு தரம் தான் சார்னு சொன்னேன். நீ யார் லட்சுமணன்னு கேட்டீங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்களோ? அவர் அங்கங்கே போய் பேசுகிறோமா சதா படிச்சுக்கிட்டே இருப்பான்னு அவருக்கு ஒரு நினைப்பு. படிக்கிறவெல்லாம் பேசினதில்லை, பேசினவெல்லாம் படிக்கிறதில்லை, அது அவருக்கு தெரியாது. அப்படி இல்லை சார், சும்மா தான் இப்போ படுத்திருந்தேன்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த ஒரு சப்தத்தில் அருகில் இருந்து போட்டிருந்தால் கூட, லக்ஷ்மணனை தவிர வேறு யார் என்னை கூப்பிட்டிருந்தாலும் அந்த சத்தத்தில் நான் எந்திரிச்சிக்க மாட்டேன். லக்ஷ்மணன் என்ற ஒருத்தர் கூப்பிட்டு மட்டும் நான் எழுந்தேன் என்றால் என்ன காரணம்? ஆத்மாவுக்கு சொல்லிவிட்டேன், 2 மணிக்கு லக்ஷ்மணன் வருவார் அப்படிங்கிறதுனால 2 மணிக்கு அது தயாராக இருக்குது. அந்த சிறிய சப்தம் எனக்குள்ளே போய் காதிலே விழுந்தும் கூட எழ முடியாத நேரத்தில் என்னை எழுப்பிவிட்டது. இதுதான் ஆத்மா செய்கின்ற வேலை. அதனால எல்லாருக்குமே இந்த மாதிரி இயல்பு உண்டு. ஒருத்தன் ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்காரர்கிட்ட போய் கேட்டான், எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார். உனக்கு என்ன தெரியும்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன படிச்சுக்கிறேன்? பிஏ படிச்சுக்கிறேன். பிஏ படிச்சு கூட ஒன்றும் தெரியாப்பா உனக்கு? சரி ஒன்று செய், எங்கள் கம்பெனியில் ஒரு கரடி இருந்து செத்து போயிட்டுது, அது தோலை உரித்து பாடம் பண்ணி கோட்டு மாதிரி வச்சுக்கிறோம், அதை போட்டுக்கோ. அந்த கோட்டை போட்டால் கரடி மாதிரி இருக்கும். முகத்தையும் பாடம் பண்ணிக்கிறோம், அதையும் வச்சுக்கோ. மனுஷன் மாதிரி கத்தப்படாது, ஞாபகம் வச்சுக்க. கரடி எப்படி கத்துமோ அந்த மாதிரி கத்தணும். சரிங்க அப்படின்னு கரடி மாதிரி தினம் கத்திக்கிட்டே இருந்தான். கரடி கத்திட்டு உள்ளே போனோடனே புலி வரும். இதான் வழக்கம். அன்னைக்கு இந்த திரைய கேட்டை திறக்கிறவன் என்ன பண்ணிட்டான், கரடி உள்ளே வர்றதுக்கு முந்திய புலி வர்ற கேட்டை வந்துட்டான். புலியும் வந்துடுது, கரடியும் நிற்குது. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, தினம் ஒன்று தான் விளையாட்டு காட்டு, இன்னைக்கு 2ம் சேர்ந்து விளையாட்டு காட்டுங்கிறா அப்படின்னு அவன் உட்காந்துக்கிறான். கரடிக்காரனுக்கு எப்படி இருக்குது? ஐயோன்னு சத்தம் போட்டோம்னா வேலை போயிடும், சத்தமே போடலன்னா உயிர் போயிடும். என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். புலி ஓங்கி வந்து அடிச்சுது, முதுகில் அடித்து காதில் சொன்னது, சத்தம் போடாதே. இதுவும் மனுஷன் தானா? என்னடா அது சத்தம் போடுதுன்னு கேட்டா, நானும் மனுஷன் தான்டா. நீ பிஏ படிச்சியா? ஆமாம், நான் எம்ஏ படித்தேன். எம்ஏ படித்தவன் புலி, பிஏ படித்தவன் கரடி. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? தோல் தான் வித்தியாசம், முகம்தான் வித்தியாசம். உள்ளே 2 பேரும் மனுஷன்தான்.
உள்ளே 2 பேரும் மனுஷன், வெளியிலே தான் அந்த வேறுபாடு. அது மாதிரி நமக்கெல்லாம் முகம்தான் வேறுபாடு. நமக்கு உள்ளே ஆத்மா எல்லாருக்கும் ஒன்றுதான். உங்கள் ஆத்மாவும் என் ஆத்மாவும் எறும்பின் ஆத்மாவும் யானையின் ஆத்மாவும் ஒன்றுதான். ஆத்மா என்பது எல்லாருக்கும் உள்ள ஒன்றுதான். ஆகையினாலே அதற்குள்ளே எத்தனையோ சக்திகளை, இயற்கை அல்லது கடவுள், நீங்க எதை வேணாலும் நினைச்சுங்க, அந்த ஒன்று நமக்கு அவ்வளவு பொக்கிஷங்களையும் இந்த ஆத்மாவுக்குள்ளே போட்டிருக்கிறது. அதை நிம்மதியாக மெல்ல மெல்ல உணர்ந்து பார்த்தால், அதற்காகத்தான் பக்தி என்று ஒன்று வச்சிருக்கிறான். பக்தி என்று ஒன்று வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு தான் பக்தி. ஆனால் இவன் எதை புரிஞ்சுக்கிட்டுக்கிறான், நமக்கு லாட்ரி சீட்டு அடிக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பக்தி, அதுதான் நினைச்சிருக்கிறான். ஆகையினால் மனத்தையும் ஆத்மாவையும் புரிந்து கொள்ளுகின்ற எல்லா மனிதரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். அதை புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கை என்றே இருக்கிறது. ஆக எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை உங்களோடு இவ்வளவு நேரம் பரிமாறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடை பெறுகிறேன். வணக்கம், நன்றி.